அம்மக்காங்கிறவரை கல்யாணம் பண்ணிக்கிறார். அப்படி கல்யாணம் பண்ணிக்கணுமானா அவருக்கு அந்த பொண்ணுடைய அப்பா சொல்றார், என்னுடைய பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணணுமானா நீ செருப்பு தைக்கணும், நீ 2 கறி சாப்பிடணும், நீ மாம்சம் சாப்பிடணும், அப்படியானாதான் நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு அந்த அம்மக்கா திருவாக்க அவருடைய தகப்பனார் பட்டவராயிட்ட சொல்லும் பொழுதும் அந்த அவரை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசையில அவர் கறியெல்லாம் சாப்பிடுறார், மாமிசத்தை சாப்பிடுறார், செருப்பு தைக்கிறார். ஏன்னா அந்த செருப்பு தைச்சு தானே போடுறார். அந்த செருப்பு காணிக்க அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுனா கல்யாணமும் ஆறுது. அப்ப என்ன வரும்னு கேட்டா இந்த செருப்புகள்லாம் அவர் கொண்டு போடும்போது கால் வலிகள்லாம் வாழ்க்கை காலில் எந்த விதமான பாதிப்புகள் யாருக்கு இருக்கோ பட்டவராயிட்ட கொண்டு செருப்பு வாங்கி போட்டாச்சுன்னா அவளுக்கு அந்த வியாதியானது நிவர்த்தியாது. அது ஒரு கண்கண்ட ஒரு தெய்வம் பட்டவராயர். மனுஷ ரூபத்தில் இருந்து தெய்வமானவர் பட்டவராயர் சுவாமி. வேற யாரும் கிடையாது. மனுஷ ரூபம் எடுத்து பகவான்கிட்ட வரம் வாங்கி மனுஷ ரூபமாக இருந்து அவர் பட்டவராயராக தெரிகிறார். அவருடைய மூலம் அவர் சுப்பிரமணிய சுவாமி. வள்ளி தெய்வானையும் சுப்பிரமணிய சுவாமியும் தான் பட்டவராயர். அவர் பகவான்கிட்ட வரம் வாங்கி நான் பூலோகத்தில் பிறக்கணும், மனுஷாவுடைய கஷ்டங்கள்லாம் அனுபவிக்கணும் அப்படிங்கிற வரம் கொடுத்ததுனாலதான் அவர் மனுஷ பிறவியாக அம்மக்கா திம்மக்கா சக்கிலிய குடும்பத்தையும் சுப்பிரமணிய சுவாமி ஒரு பிராமண குலத்தையும் திறந்து ஆரிய பட்டனாக இருந்து அவர் மனுஷ ரூபத்தை